காலை செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கல்லூரிகளுக்கு யுஜிசி உத்தரவு. கட்டமைப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் இதர செயல்பாடுகள் குறித்த விவரங்களை கல்லூரிகள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளன. மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள் குறித்த விவரம், ஆராய்ச்சி, கல்வி கட்டணம் உள்ளிட்ட தகவல்களை கல்லூரிகள் தங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. இசை பள்ளியில் சேர மாணவர்களுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் 2024-25 ஆண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 400 மற்றும் இலவச பயண அட்டை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். படிப்பு நிறைவு செய்தவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும். ஆகவே மாணவர்கள் இசைப்பள்ளியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை கால நீட்டிப்பு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஜி, டிப்ளமோ, ஃபார்மசி படிப்புகள், 5 ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்புகள், அனைத்து கடல் அறிவியல் படிப்புகள், இசைத்துறை படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 30ஆம் தேதிக்குள் வரை சமர்ப்பிக்கலாம் என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.annamalaiuniversity.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதுகள். 2024ஆம் ஆண்டுக்கு தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தன்வியின் பிறந்த நாள் என்ற கதைக்காக சாகித்ய அகாடமி பால புரஸ்கர் விருது எழுத்தாளர் யுமா வாசுகிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்புக்காக லோகேஷ் ரகுமானுக்கு சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு வந்தார் லோகேஸ்வர குமரன் முதல் சிறுகதை தொகுப்பாகும். அமெரிக்காவில் 4 1 மாணவர் இந்தியர். அமெரிக்காவிற்கு படிக்கச் செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. இந்த சூழலில் அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களில் 4 1 இந்தியர் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக வடகிழக்கு மாநில மாணவர்கள் அதிக அளவில் படிப்பதாக அமெரிக்க பல்கலைக்கழக குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கணினி அறிவியல், AI, பொறியியல் போன்ற துறைகளில் அதிக அளவில் மாணவர்கள் படிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.